அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நேசன் எஸ்டிநாதன். இன்று எனது பதிவாக எனது அன்பான நேயர்களுக்கும் மற்றும் பல அன்பர்களுக்கும் இந்த பதிவை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். இந்த பூமியில் நாம் வாழும் வரை போராட்டம்தான். எத்தனை போராட்டங்கள் வாழ்வில் வந்தாலும் உயிருள்ளவரை நாம் போராடித்தான் வாழ வேண்டும். அந்த வகையில் எவ்விதமான போராட்டங்கள் வந்து நமது மனதுக்கு சுமைகளை தந்தாலும் மகிழ்ச்சியை தவிர்த்து விடாதீர்கள். வாழ்க்கையை நீங்கள் வாழும் வரை உங்களால் எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தீர்களோ அதுதான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் மிச்சம் லாபம் என்று கருதி கொண்டு எவ்வகையான இடர்கள் வந்தாலும் அந்தந்த இடர்களை அந்தந்த இடத்தில் முடிந்தளவு சமாளித்து கொண்டு உங்களுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்களும் அந்த வாழ்க்கையில் கிடைத்து ஒரு சிறிய நேரத்திலாவது உங்களுக்குள் உள்ள ஆற்றல்களையும் உங்களுக்குள் உள்ள திறமைகளையும் உங்களுக்குள் எதை நல்லதாக மக்களுக்கு அல்லது ஏதாவது ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு நீங்களும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கும் விதமாக ஏதோ ஒரு நல்ல விடயங்களை செய்து வாழுங்கள். அப்படி வாழும்போதுதான் வாழ்க்கை என்பது அர்த்தமுள்ளதாகிறது. அதை விடுத்து நீங்கள் எதற்கும் கவலைப்பட்டு கொண்டு வாழ்க்கை மண்ணாக தொலைத்து மண்ணோடு மண்ணாக இறுதியில் எல்லோரும் மறையத்தான் போகிறோம். அந்த வகையில் இருக்கும் வரை மனிதர்களுக்கு பலவிதமான சோழி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் பணம். பணம் 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 பணத்தை தேடுவதிலேயே மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். நிச்சயமாக பணம் அவசியம், தேடத்தான் வேணும். இல்லை என்றால் நாங்கள் மிருகங்கள் போல் விலங்குகள் போல் காடுகளில் வாழ்ந்த காலத்தில் இந்த பணம் என்றது மனிதனுக்கு தெரியாமல் இருந்தது. அப்போது பண்டமாற்று முறைகளில் தொடங்கிய வாழ்க்கை இன்று பணமாற்று முறைகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இனி வருங்காலத்தில் டிஜிட்டல் முறையிலேயே எல்லாம் நடைபெற இருப்பதாக விஞ்ஞான வளர்ச்சியின் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் அமோகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் வாழும் வரை மகிழ்ச்சியோடு வாழ பழகுங்கள். இதுதான் நான் எனது நேயர்களுக்கும் அன்பானவர்களுக்கும் உறவுகளுக்கும் வேண்டிக் கொள்வது. வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மை இந்த இயற்கை ஒரு முடிவை நோக்கி அழைத்து செல்கிறது. அதுதான் மரணம். இந்த மரணத்தின் முடிவு புள்ளி அடைய முன் நீங்கள் ஓடும் பாதையில் எத்தனையோ இடர் வந்தாலும் முடிந்தவரை நீங்கள் ஓடித்தான் ஆக வேண்டும். அந்த மரணம் என்ற புள்ளியை தொடத்தான் வேண்டும். அதுவரை எவ்வளவு இடர் வந்தாலும் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் என்று கூறிக்கொண்டு எனது அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது மீண்டும் உங்கள் நேசன் எஸ்டிநாதன். நன்றி.